போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைத்து போட்டித் தேர்வாளர்களுக்கும் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக என் மனமார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கடந்த ஒரு 4-5 வீடியோ பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் வந்து நடப்பு வந்து போட்டிருக்கு. ஓகேங்களா? இந்த வருடத்திற்கான கடைசியில் வந்து குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 இருக்கு. நம்ம கண்டிப்பா வந்து நம்ம போற நடப்பு வந்து கொஸ்டின் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 13, 14, 15 ஓகே 3 நாட்களுக்கான நடப்பு நிகழ்வு பிப்ரவரி மாதம் வந்து நம்ம வந்து பார்க்க போது வாங்க பார்க்கலாம். முதல் கொஸ்டின் பாருங்க. தமிழக அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்டு 71 தனியார் நிறுவனங்களுடன் புதிய உற்பத்தி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியவர் யாரும் இல்லைங்க, நம்ம தமிழக முதல்வர் தான் வந்து தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் தான் வந்து அடிக்கல் நாட்டியிருக்காங்க. ஓகேங்களா? இது பாத்தீங்கன்னா 5 ஆண்டுகளில் 7 டைட்டில் பூங்காக்கள் மற்றும் மினி டைட்டில் பூங்கால் வந்து திறந்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் எதற்காகனா நம்ம டைட்டில் பூங்கா வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. 5 டைட்டில் பூங்கா மற்றும் மினி டைட்டில் பூங்கா வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா 11 டைட்டில் பூங்காக்கள் மற்றும் மினி டைட்டில் பூங்காக்கள் வந்து அமைக்கப்படும் சொல்லிட்டு நம்ம வந்து தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து தெரிவித்திருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. 2025 ஆண்டுகளுக்கான ஊழல் மிகுந்த நாடுகள் தரவரிசை பட்டியலில் இந்தியா பாத்தீங்கன்னா 91வது இடம் உள்ளது. ஓகேங்களா? அப்ப பாத்தீங்கன்னா ஊழல் மிகுந்த இது எப்படி கணக்கிடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ சரியா நம்மளுக்கு 100 புள்ளி 0 புள்ளி ஓகேங்களா, 0ல இருந்து 100 வரை சொல்லுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா 0 என்பது அதிக ஊழல் மிகுந்த நாடுகளாக சொல்லுவாங்க. 100 புள்ளி என்பது ஊழலற்ற நாடுகளா சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 182 நாடுகள் வந்து பங்கேற்கும். ஓகேங்களா? இந்த 182 நாடுகள்ல இந்தியா பாத்தீங்கன்னா 91வது இடம். ஓகேங்களா? 92வது இடம். இதுக்கு முன்ன மொத்தம் இது எத்தனை புள்ளிகள் எடுத்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 38 புள்ளிகள் வந்து பெற்று இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2024ல பாத்தீங்கன்னா 92வது இடம். ஓகேங்களா? அப்போ ஒரு இடம் வந்து முன்னாடியே வந்து 91வது இடம் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. நாட்டில் எத்தனை லட்சம் வரை வருமானம் பெறுபவர்கள் வருமான வரி செலுத்த தேவையில்லை? அப்ப பாத்தீங்கன்னா இந்திய நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை லட்சம் ரூபாய் வரி வரையும் நீங்க வந்து சமாளிக்கிற அமௌண்ட்டை வந்து நீங்க வந்து வரி செலுத்தலாம், அதுக்கப்புறம் வரி செலுத்த தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வருடத்திற்கு வந்து 12.75 லட்சம்னா 12,75,000 வரை நீங்க வந்து வருமானம் வந்து ஒரு வருடத்துக்கு வந்து நீங்க இது சம்பாதிக்கலாம். ஓகேங்களா? அப்படி சம்பாதிக்கக்குள்ள அதுக்கு மேல வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து வரி வந்து செலுத்துற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்பு பாத்தீங்கன்னா 7 லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? வருமான வரி கணக்கு தாக்கல் செய்தவர்கள் வந்து எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 2013-14 படி 5.26 கோடி வந்து இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2024-25 படி 12.13 கோடி வந்து உயர்ந்துள்ளது என சொல்லி கணிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிடிபியில் சீர்திருத்தம் வந்து செஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? அது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 2025 செப்டம்பர்ல வந்து செஞ்சிருக்காங்க. செப்டம்பர் 22 என்ன செஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிடிபியில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 4% வந்து சொல்லியிருக்காங்க. அதில் 5%, 12%, 18%, 28% சொல்லிட்டு நம்ம மொத்தம் 4 அடுக்குகள் முறையா வந்து நம்ம வந்து வரி செலுத்திட்டு வருவோம். அப்படி வரி செலுத்திட்டு வரக்குள்ள பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 5%. ஓகேங்களா? நம்ம 5%மும் 18% வந்து 2 நெய்யா வந்து வரி விதிக்கிறாங்க. அந்த 5% பாத்தீங்கன்னா அத்தியாவசிய பொருட்களுக்காக வந்து வரி விதிக்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த 18% பாத்தீங்கன்னா நிலையான வரி மற்றும் நிலையான வரி விகிதத்திற்காக வந்து மாற்றப்பட்டுள்ளது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த 3வது கொஸ்டின்ல இது ஒண்ணு விட்டுருச்சு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 2016ல பாத்தீங்கன்னா ஆசியா 2026 படி இந்தியா வந்து பொறுப்புள்ள நாடுகள் வந்து 16வது இடம் வந்து இந்தியா வந்து இருக்கு. ஓகேங்களா? அப்படி 16வது நாடு இந்தியா இருக்குதுன்னா மொத்தம் வந்து இதுல பாத்தீங்கன்னா 154 நாடுகள். ஓகேங்களா? 156 நாடுகள்ல 16வது இடம் வந்து நம்ம 16 வந்து இந்தியா இருக்கு. அதுல மதிப்பு பாத்தீங்கன்னா இந்த 16வது இடத்துல வந்து இந்தியாவுடைய மதிப்பு பாத்தீங்கன்னா 0.5515 தான் இது வந்து இந்தியாவுடைய மதிப்பு. ஓகேங்களா? அப்போ முதல் இடம் எடுத்த ஊழல் மிகுந்த பட்டியல பாத்தீங்கன்னா இந்திய பொறுப்புள்ள நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் இடம் வந்து யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் தான் ஃபர்ஸ்ட் வந்து இடம் வந்து இருக்காங்க. ஓகேங்களா, பொறுப்புள்ள நாடுகள் பட்டியல முதலிடம் இருக்கிறது வந்து சிங்கப்பூர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க. 5th கொஸ்டின், எந்த நாட்டில் இருந்து 114 ரைபிள் போர் விமானங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்பந்தம் அளித்துள்ளதுன்னு பார்த்து, அப்போ மத்திய அரசு வந்து ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தியிருக்காங்க. அது எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா 114 ரைபிள் போர் விமானங்களை வந்து கொள்முதல் செய்வதற்காக. ஓகேங்களா, இது மத்திய அரசு அளித்துள்ளது. இது வந்து எந்த நாட்டுகள் என்னன்னா பிரான்ஸ். ஓகேங்களா, பிரான்ஸ் அதிபர் யாருன்னா இமானுவேல் மேக்ரான். ஓகேங்களா, இமானுவேல் மேக்ரானும் அவர்களும் அதே மாதிரி நம்ம இந்திய பிரதமரான நரேந்திர மோடி அவர்களும் வந்து இந்த ஒப்பந்தத்திற்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிறுவனம் பாத்தீங்கன்னா, இந்த நிறுவனம் பாத்தீங்கன்னா என்ன நிறுவனம்னா ரைபிள் போர் விமானம். இவை பாத்தீங்கன்னா சுமார் 3.60 லட்சம் கோடி மதிப்பிலான ராணுவ தடவாளங்களை வந்து கொள்முதல் செய்யப்படுகிறது. ஓகேங்களா, இப்ப 18 போர் விமானங்கள் மட்டும் பாத்தீங்கன்னா 50% வந்து இந்தியாவிலே தயாரிக்கும்னு சொல்லிட்டு இந்த வந்து ஒப்பந்தம் வந்து மேற்கொண்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, தமிழ்நாட்டின் உற்பத்தி வளர்ச்சியில் 2024-25 பாத்தீங்கன்னா சதவீதம் வந்து 14.7% வந்து இந்தியா இருக்கு. ஓகேங்களா, தமிழ்நாட்டினுடைய உற்பத்தி துறையில மட்டும் பாத்தீங்கன்னா 14.7% வந்து இருக்கு. ஆனா இந்தியாவின் வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி துறையில 4.5% இருக்கு. அப்போ இந்தியாவோட தமிழ்நாடு தான் வந்து 3 மடங்கு வந்து அதிக வந்து உற்பத்தி திறனை வந்து பெற்றிருக்குன்னு சொல்லிட்டு நம்மள வந்து தமிழக அரசு வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியாவிலே வந்து மின்னணு ஏற்றுமதியில வந்து தமிழகம் தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தினுடைய பங்கு மட்டும் 41%. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்தியாவில் மின்னணு உதிரி பாகங்கள் வந்து திட்டம் பாத்தீங்கன்னா 60% வந்து எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னா தமிழ்நாட்டில தான் எடுக்கிறாங்க. ஓகேங்களா, இந்தியாவிலே முதல்ல வந்து மின்னணு உதிரி பாகங்கள் எடுக்கும் மாநிலம் என்ன தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, எந்த ஆண்டு வந்து யானை நோயை ஒழிப்பதற்கான ஒப்பந்தங்கள் இடப்பட்டுள்ளது? இந்த 2027 தான் வந்து யானை கால் நோயை வந்து ஒழிப்பதற்கான வந்து திட்டம் வந்து இடப்பட்டுள்ளது. இது எதற்காக அந்த நோய் வந்து எதனால ஏற்படுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு புழு சொல்றாங்க. அது என்ன புழுன்னா பயலோரியா நுண்புழுவால் தான் இது வந்து இந்த யானைக்கால் நோய் வந்து ஏற்படுது. ஓகேங்களா, இந்த பயலோரியா நுண்புழு வந்து என்ன பண்ணும்னா, நம்ம நார்மலா வீட்டுல கொசு இருக்கு பாத்தீங்களா, யாராவது யானைக்கால் நோய் ஏற்பட்டுச்சுன்னா அவங்கள போய் அந்த கொசு கடிச்சு அந்த கொசு வந்து இன்னொருத்தர் மூலம் வந்து அந்த கடிச்சிச்சுன்னா யானைக்கால் நோய் வந்து பரவும். ஓகேங்களா, பாருங்க, இவ்வகையான நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனை கொசு கடித்த பின்பு வேறு ஒரு நபருக்கு அந்த கொசு கடித்தல் மூலமாக பரவுகிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, ஆசிய ரைபிள் பிஸ்டல் சாம்பியன்ஷிப்பில் வந்து 50 மீட்டர். ஓகேங்களா, 50 மீட்டர் ரைபிள் 3 பொசிஷன் பிரிவில் தங்கம் வென்றவர் யாருன்னா ஐஸ்வர்யா பிரதாப் சிங் அவர்கள் தான். ஓகேங்களா, இந்த ஆசிய ரைபிள் பிஸ்டல் சாம்பியன் வந்து எங்க நடைபெற்றுச்சுன்னு பாத்தீங்கன்னா டெல்லியில வந்து நடைபெற்றுச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, தமிழகத்தில் சமீபத்தில் தமிழ்நாட்டில் ரூபாய் 5000. ஓகேங்களா, இப்போ தமிழக அரசால பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 5000 ரூபாய் வந்து நம்மளுக்கு வந்து எல்லா வீட்டுக்கும் வந்து ஒவ்வொரு வங்கிகளுக்கும் வந்து செலுத்தியிருக்காங்க. ஓகேங்களா, அப்படி செலுத்தியது பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் தான் இது வந்து வழங்கப்பட்டுள்ளது. இந்த மொத்த வங்கி கணக்கில் மட்டும் மொத்தம் எவ்வளவு மக்களுக்கு வந்து செலுத்தினாங்கன்னு பாத்தீங்கன்னா 1.31 கோடி வங்கியில வந்து வங்கி கணக்குல வந்து மொத்தமா செலுத்தியிருக்காங்க. ஒவ்வொரு வங்கிக்கும் வந்து 5000 ரூபான்னு சொல்லிட்டு 1.31 கோடி வங்கிகளுக்கு வந்து செலுத்தியிருக்காங்க தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். நெக்ஸ்ட் பாருங்க, போட்டித் தேர்வுகளுக்கான அறிக்கைகளை அறியும் வண்ணம் தேர்வு களம் தொடங்கி வைத்தவர் யாருன்னா வண்ணம் தேர்வு களம்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா போட்டித் தேர்வுக்கு தயாராகிறாங்கன்னா அதுக்காக ஒரு ஆப் வந்து தனியா வைக்கிறாங்க. ஏன்னா அடுத்து வந்து என்ன எக்ஸாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப் மூலமா தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறன் 360 என்ற ஆப்பின் மூலமா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அப்படி டவுட் இருந்தா பிளே ஸ்டோர்ல போயிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க, வங்காளதேசத்தின் அடுத்த பிரதமர் தாரிக் ரஹ்மான். ஓகேங்களா, வங்காளதேசத்தின் அடுத்த பிரதமர் யாருன்னா தாரிக் ரஹ்மான் அவர்கள் தான். ஓகேங்களா, இந்த தாரிக் ரஹ்மான் என்ன கட்சின்னு பாத்தீங்கன்னா தேசியவாத கட்சி. ஓகேங்களா, தேசத்தின் வந்து தேசியவாத கட்சின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப தற்போது வந்து 300 தொகுதிகள் இருக்குது வங்காளதேசத்துல. அதுல வந்து 209 தொகுதிகள் வந்து வெற்றி பெற்று இவங்க வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஓகேங்களா,
நெக்ஸ்ட் வாங்க, பிரதமரின் புதிய அலுவலகம். என்னது பிரதமரின் புதிய அலுவலகம் பாத்தீங்கன்னா சேவா தீர்க். இந்த சேவா தீர்க் வந்து எங்க அமைந்துள்ளதுன்னா நியூ டெல்லியில தான் இருக்கு. இந்த சேவா தீர்க்னா என்னன்னு பொருள் பாத்தீங்கன்னா சேவையின் புனித தலம் சொல்லிட்டு, சேவையின் புனித புனித தலம் புனித தலம் தான் இந்த சேவா தீர்க்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா. இது பாருங்க, இந்தியாவில் தற்போது எத்தனை விமான நிலையங்கள் பட்டியல் உள்ளதுன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து இந்தியாவில் மட்டும் 165 விமான நிலையங்கள் உள்ளன. உலக வானொலி தினம் என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி 14. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, டெல்லியில் நிறைவடைந்த ஆசிய ரேபிள் பிஸ்டல் சாம்பியன்ஷிப்பில் இந்தியா மொத்தம் 51 தங்க பதக்கங்களும் 23 வெள்ளி பதக்கங்களும் 20 வெண்கல பதக்கங்களும் சேர்ந்து மொத்தமா வந்து 94 பதக்கங்கள் பெற்று முதலிடத்தில் வந்து வகிக்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, நாட்டில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நாட்டில வந்து முதலா வந்து நீருக்கடியில் வந்து சாலைகள். ஓகேங்களா. நீருக்கடியில் வந்து சாலை தான் அமைப்பாங்க. இப்ப என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில சாலையும் மற்றும் ரயில்வே சுரங்க பாதையும் வந்து எங்கு அமைக்கப்பட்டுள்ளதுன்னா இதுதான் வந்து இந்தியாவிலே முதல் இரட்டை சுரங்க பாதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த சைடு பாத்தீங்கன்னா இந்த சாலை போகும், இந்த சைடு பாத்தீங்கன்னா ரயில்வே ட்ராக் போகும். அது மாதிரி வந்து ரெண்டு பக்கத்துலயும் வந்து சுரங்கப்பாதை அமைச்சிருக்கா. அது எங்கன்னு பாத்தீங்கன்னா அஸ்ஸாம்ல வந்து நடைபெற்றிருக்கு. ஓகேங்களா. அது பாத்தீங்கன்னா ரூபாய் எத்தனை மதிப்பு கோடியில வந்து அது செலவாயிக்குதுன்னு பாத்தீங்கன்னா ரூபாய் 18,622 கோடியில வந்து செலவு பண்ணியிருக்காங்க. மதிப்பீடு இதனுடைய எத்தனை கிலோமீட்டர்னா 34 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இருக்கு இந்த பாலம், இரட்டை பாலம். இது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இரட்டை சுரங்கப்பாதை வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அஸ்ஸாம்ல பிரம்மபுத்திரா நதிகளுக்கு அடியில் வந்து கோப்பூர். என்னது அஸ்ஸாமில் பிரம்மபுத்திரா நதிகளுக்கு அடியில் வந்து கோப்பூர் NH14 முதல் மாலிக் வரை வந்து இது வந்து நடைபெறுது. ஓகேங்களா. மாலிக் வரை நடைபெறுகிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாட்டிலே முதல் மற்றும் உலக அளவில் வந்து 2வது சாலை போக்குவரத்து மற்றும் ரயில் போக்குவரத்துகளுக்கான இரட்டை சுரங்கப்பாதை வந்து இங்கதான் நம்ம இந்தியாவில தான் சொல்லியிருக்காங்க உலக அளவுல. ஓகேங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. வாங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்தியாவிலே பாத்தீங்கன்னா மேற்கு வங்காள மாநிலத்தை பாத்தீங்கன்னா கொல்கத்தாவில் ஹிக்லி ஆற்றங்கரையில பாத்தீங்கன்னா அடியில் தான் நாட்டின் வந்து முதல் மெட்ரோ சுரங்கப்பாதை வந்து அமைக்கிறோம். அப்போ முதல் மெட்ரோ சுரங்கப்பாதை வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மேற்கு வங்காள மாநிலத்துல இருந்து கொல்கத்தாவில தான். ஓகேங்களா. எங்கன்னா ஹூக்ளி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியாவின் முதல் முறையாக கடலுக்கு அடியில் ரயில் சுரங்கப்பாதை புல்லட் ரயில் குஜராத்தில் அகமதாபாத்தில் முதல் மகாராஷ்டிரா தினாத்தின் மும்பை வரை அமைந்துள்ளதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, குமார் பாஸ்கர் வர்மா சேது பாலம் எங்கு திறக்கப்பட்டுள்ளதுன்னா குமார் பாஸ்கர் வர்மா சேது பாலம் வந்து குஜராத் மாநிலத்துல வந்து குவாஹப்டின்ற இடத்துல வந்து திறந்திருக்காங்க. இதனுடைய மொத்த செலவு பாத்தீங்கன்னா 3030 கோடி வந்து திறந்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது எந்த நதிக்கடையில இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிரம்மபுத்திர ஆறு வழி பாலம் குறுக்கே வந்து கட்டப்பட்டுள்ளது இந்த குமார் பாஸ்கர் வர்மா சேது பாலம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா புத்தாக்க இந்தியாவில் 2ஆம் கட்ட நிதி ஆதரவு எத்தனை கோடி திட்டத்திற்கு வந்து நிதி வந்து ஒதுக்கப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா 10,000 கோடி வந்து நிதி வந்து ஒதுக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா. இந்த 10,000 கோடி எதற்காக ஒதுக்கப்படுறாங்கன்னு பாத்தீங்கன்னா வணிகத்திலையும் ஃபர்ஸ்ட் வணிகமும் தொழிலும் வந்து தொழில் அமைச்சகத்தின் கீழ் தான் வந்து இது செயல்படுகிறது. இது வந்து எந்த நிறுவனம் வந்து நடத்தி வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனம். இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனம் பாத்தீங்கன்னா ஜனவரி 16 2016 தான் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேங்களா. புதிதா வந்து தொழில் தொடர்றவங்க வணிகம் ஸ்டார்ட் பண்றவங்க அந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த இதன் கீழே வந்து ஒதுக்கி இருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, நாடு முழுவதும் எத்தனை புற்றுநோய் புறநோயாளி சிகிச்சை மையங்கள் வந்து செயல்பட்டு வருகிறதுனா 446 புற்றுநோய் சிகிச்சை மையங்கள் வந்து செயல்பட்டு வருகிறது. 2025-26 ஆண்டுகள் முழுவதும் உள்ள மாவட்ட மருத்துவமனைகள் அடுத்த 3 ஆண்டுகளுக்குள்
புற்றுநோய் புறநோயாளி சிகிச்சை மையம் வந்து ஏற்படுத்தப்படும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2026-27 மட்டும் பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து 200 மையங்கள் வந்து அமைக்கப்படும் சொல்லிட்டு இந்திய அரசு வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து இந்தியால இஸ்ரோ, ஓகேங்களா, இஸ்ரோ இருக்கு. இந்த இஸ்ரோ ஸ்டார்ட் பண்ணது எப்பன்னு பாத்தீங்கன்னா 1969 வந்து இஸ்ரோ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து நாசா ராணுவ கூட்டு பயிற்சி. ஓகேங்களா? இஸ்ரோ மற்றும் நாசா வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா. ஓகேங்களா? இஸ்ரோ நாசா ராணுவ கூட்டு பயிற்சியால் உருவாக்கப்பட்ட புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் என்னன்னா இந்த நாசான்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ இஸ்ரோவும் நாசாவும் இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு ராணுவ கூட்டு பயிற்சி வந்து புவி கண்காணிப்புக்காக ஒரு செயற்கைக்கோள் உருவாக்கி இருக்காங்க. அது வந்து நிசார்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா? அந்த நிசார் பாத்தீங்கன்னா அதனுடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நிசார் செயற்கைக்கோள் மொத்தம் வந்து 12 நாட்களுக்கு ஒரு முறை வந்து இந்தியாவுடைய நிலப்பகுதியில வந்து எவ்வளவு மண்ணினுடைய ஈரப்பதத்தை வந்து குறித்து தரவுகளை வந்து வெளியிடுறது தான் இதனுடைய வேலையே. ஓகேங்களா? இந்த நிசாருடைய வேலை. அந்த நிசார் பாத்தீங்கன்னா இது யார் தெரிவித்துள்ளதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம இஸ்ரோ நிறுவனத்தில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அது பாத்தீங்கன்னா அந்த இரு அலைவரிசைகள் பாத்தீங்கன்னா எஸ் பேண்ட் எல் பேண்ட் என்ற இந்த இரு அலைகள் மூலமா தான் நம்மளுக்கு பதிவு செய்யும். அது பாத்தீங்கன்னா இந்திய நிலப்பரப்புல வந்து சரியா துல்லியமா வந்து அளவை வந்து எடுக்கணும்ன்றதுனால 100 மீட்டர் வரை, இப்போ ஒரு பூமி இருக்கிற அந்த தரைமட்டத்துல 100 மீட்டர் வரை எவ்வளவு ஈரப்பதத்தை வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு அது வந்து குறித்து வந்து ஆய்வு எடுக்கும். ஓகேங்களா? இந்த எஸ் பேட்டும் இந்த எல் பேட்டும், ஓகேங்களா, எல் பேண்டும் இது பாத்தீங்கன்னா 12 நாட்களுக்கு ஒரு முறை வந்து தரவுகளை வந்து வெளியிடுகிறது. நெக்ஸ்ட் பாருங்க, பருவநிலை மாற்ற நடவடிக்கைகளுக்கான மொத்த ஜிடிபியில் எத்தனை சதவீதம் வந்து அதிகரித்துள்ளதுன்னா 5.6% வந்து புவி வெப்பமயமாதல் வந்து குறித்து வந்து இந்த ஜிடிபியில வந்து அதிகரிச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? பருவநிலை நடவடிக்கைகளுக்காக வந்து ஜிடிபியில வந்து ஜிடிபினா கிராஸ் ஜிடிபி. ஓகேங்களா? இந்த ஜிடிபி வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? பருவநிலை குறித்து வந்து 5.6% வந்து வெளியிட்டு இருக்காங்க, குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 6 ஆண்டுகளுக்கு முன் இந்தியாவின் பருவநிலை பாதிப்புகள் வந்து கட்டுப்படுத்துவதற்காக நிதி வந்து எவ்வளவு ஒதுக்கிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா 3.7% வந்து நிதி வந்து ஒதுக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பாதுகாப்பு விவகாரங்கள் தொடர்பான வந்து உலக நாடுகள் மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னா ஜெர்மனியில நடைபெற்றது. ஓகேங்களா? பாதுகாப்பு விவகாரத்திற்காக வந்து உலக அளவுல வந்து மாநாடு நடைபெற்றிருக்கு. அந்த மாநாடு எங்க நடைபெற்றிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜெர்மனியில வந்து நடைபெற்றிருக்கு. ஓகேங்களா? அப்போ தமிழக அரசுல அவங்க ஒரு முக்கியமான கொஸ்டின் என்னன்னா வள்ளலார் பூங்கா வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பெயர் சூட்டியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ எங்க சூட்டியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கடலூர்ல வந்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து சென்னை மாநாட்டு வந்து நடைபெற்றுச்சு. அப்ப வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு 8 அறிக்கைகள் வந்து இந்த வள்ளலார் மாநாட்டுல வந்து வெளியிட்டு இருக்காங்க முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதுல என்னன்னு சொல்லிட்டு ஒண்ணு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு பாருங்க, மாநாட்டில் வந்து நடைபெற்றது என்னன்னா மாநாட்டில் நடைபெற்ற குறிக்கோள் வகைகளில் எங்கன்னு பாத்தீங்கன்னா கீழ்ப்பாக்கத்தில் உள்ள காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் பள்ளி வளாகம் நினைவு தூண் வந்து ஒண்ணு நிறுவப்படும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வடலூர்ல வந்து சன்மார்க்கம் இசை பயிற்சி வந்து ஒண்ணு நிறுவலாம் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வடலூர்ல வந்து வள்ளலாரின் பெயர்ல வந்து மூலிகை தோட்டம் ஒன்று அமைக்கலாம் சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் பாத்தீங்கன்னா வள்ளலார் பிறந்த நாளை வந்து 3 நாளுக்கு வந்து விழாவை வந்து கொண்டாடப்படும். ஓகேவா? அப்போ வள்ளலார் பிறந்தநாள் வருதுன்னா அந்த வள்ளலார் பிறந்தநாளுக்கு முன்ன வந்து 3 நாட்கள் வந்து பர்த்டே வந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்துல வந்து இப்போ கடலூர் கலெக்டர் ஆபீஸ்க்கு பக்கத்திலே வந்து ஒரு பூங்கா இருக்கு. அந்த பூங்காக்கு பேர் என்ன சொல்லியிருக்காங்க, வள்ளலார் பூங்கா என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சென்னை வள்ளலார் ஆய்வு மையம் என அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பண்ணாங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ஆல்கேமி என்ற வள்ளலார் புத்தகத்தை வந்து இந்து அறநிலைத்துறை, ஓகேங்களா, அப்போ இந்து அறநிலைத்துறை வந்து வெளியிட்டிருக்காங்க, பதிப்பகத்தின் மூலமாக வெளியிடப்பட்டுள்ளது. அப்ப ரொம்ப முக்கியங்க புத்தகம் அந்த மாதிரி எல்லாம் யார் வெளியிட்டாங்கன்னு சொல்லிட்டு முக்கியமா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா?
ஸ்பிரிச்சுவல் அல்கெமி என்ற புத்தகத்தை வந்து வள்ளலார் புத்தகம். அந்த வள்ளலார் புத்தகத்தை வந்து யார் வெளியிடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்து அறநிலைத்துறை பதிப்பகம் மூலமா தான் வெளியிடுறாங்க. ஓகேங்களா. இந்த அனைத்து உலக வந்து வள்ளலார் மாநாடு பாத்தீங்கன்னா 2026 வந்து தொடங்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா. இது எங்க நடைபெற்றுச்சுன்னா சென்னை கீழ்ப்பாக்கத்துல வந்து தொடங்கி வைத்தவர்கள் நம்ம தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்து திறந்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா. அப்போ இந்த வள்ளலாருடைய நெடுஞ்சாலை ஒண்ணு இருக்கு. வள்ளலாருடைய பேர் வந்து நெடுஞ்சாலைக்கு வந்து சூட்டியிருக்காங்க. அது எங்கன்னு பாத்தீங்கன்னா திருவென்றியூர்ல தான் வந்து திருவென்றியூர் நெடுஞ்சாலையில் வள்ளலார் நெடுஞ்சாலை என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ஓகேங்களா. வடலூர்ல வந்து வள்ளலாருடைய சர்வதேச மையம் ரூபாய் 12.323 கோடிகள் வந்து சித்த மருத்துவமனையும் மற்றும் பக்தர்களுக்காக தங்கும் விடுதியை வந்து அமைச்சிருக்காங்க. ஓகேங்களா. அப்ப பாருங்க எங்கன்னா வடலூர்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா சர்வதேச மையம் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 12.23 கோடியில வந்து என்ன பண்ணிருக்காங்க சித்த மருத்துவத்திற்கும் பக்தர்களை வந்து அங்க வந்து தங்கி அங்க தங்கும் விடுதிகளுக்காக வந்து ஒதுக்கி இருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. ஏஐ. ஓகேங்களா. ஏஐ தாக்க உச்சி மாநாடு 2026 எங்கு நடைபெற உள்ளதுன்னா நியூ டெல்லியில தான் நடைபெற உள்ளது. ஓகேங்களா. 2026 வந்து ஏஐ உச்சி மாநாடு எங்க நடைபெறும்னா நியூ டெல்லியில நடைபெற்று இருக்கு. இதற்கு முன்ன பாத்தீங்கன்னா 2025 பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல நடைபெற்றிருக்கு. 2024 வந்து தென்கொரியால நடைபெற்றிருக்கு. ஓகேங்களா. அது வந்து சியோல். அப்ப எங்கன்னா தென்கொரியாவில் மேக்சிமம் ஒரு பிளேஸ் சொல்லுவாங்க. அது எங்கன்னா சியோல். ஓகேங்களா. சியோல் என்ற இடத்துல வந்து நடைபெற்றிருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2023 பாத்தீங்கன்னா பிரிட்டன்ல வந்து நடைபெற்றிருக்கு. அது எங்கன்னு பாத்தீங்கன்னா பிளெட்சி பூங்கா. ஓகேங்களா. பிளெட்சி பூங்கா என்ற இடத்துல வந்து பிரிட்டன்ல வந்து நடைபெற்றிருக்கு. இது புல்வாமா தாக்குதல் வந்து எப்ப நடைபெற்றுச்சுன்னு பாத்தீங்கன்னா புல்வாமா நினைவு தாக்குதல் சொல்லிட்டு ஏப்ரல் 14 தான் நம்ம வந்து புல்வாமா தாக்குதல் சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா 2019 வந்து நடைபெற்றுச்சு. ஓகேங்களா. அதை நினைவூட்டும் வகையா வந்து பிப்ரவரி 14 வந்து என்ன சொல்லியிருக்காங்க புல்வாமா தாக்குதல் நினைவு தினம்னு சொல்லிக்கிறாங்க. இந்த புல்வாமா தாக்குதல் நடைபெற்று வந்து 7 ஆண்டுகள் வந்து நிறைவடைஞ்சிருக்கு. ஓகேங்களா. கடைசி பாருங்க லாஸ்ட் கொஸ்டின். டேபிள் யூடிடி என்னது டேபிள் யூடிடி ஸ்டார் கண்டக்டர் சென்னையில் 2026 டேபிள் டென்னிஸ் சாம்பியன் பட்டம் வென்றவர் யாருன்னா ஹர்மித் தேசாய். ஓகேங்களா. ஹர்மித் தேசாய் தான் வந்து டேபிள் யூடிடி ஸ்டார் கண்டக்டர் சென்னையில வந்து நடைபெற்றுச்சு 2026. அப்ப வந்து டேபிள் டென்னிஸ்ல சாம்பியன் பட்டம் வென்றவர் யாருன்னா ஹர்மித் வந்து தேசாய். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க. அவ்வளவுதாங்க முடிஞ்சு. இன்றைக்கான நடப்பு வந்து ஓரளவு எல்லாமே கவர் ஆயிக்குன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு ஏதாவது ஒரு குறைகள்னா கண்டிப்பா நீங்க வந்து தெரிவிங்க. அப்படின்னாதான் இன்னும் வந்து பெஸ்டா கூட எடுத்து போட முடியும். ஓகேங்களா. அதனால வந்து ஒலிம்பிக் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.